ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த குரூப் 4 ரிசல்ட்டுக்கான கட் ஆஃப் மார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ மார்க், எவ்வளோ ரேங்க் லிஸ்ட்டு, உங்கள் கம்யூனல் ரேங்க் எவ்வளவு, அந்த கம்யூனல் ரேங்கில் நீங்கள் எந்த ரேங்க்குள்ளே வந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தமிழில் எவ்வளோ எடுத்திருக்கணும், ஜென்ரலில் எவ்வளோ எடுத்திருக்கணும், மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் எவ்வளோ எடுத்திருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். முக்கியமாக கம்யூனிட்டி வைஸ் நம்ம எவ்வளோ ரேங்க்குள்ளே இருந்தது அப்படின்னா நம்ம சேஃப் ஜோனில் இருக்கோம். நமக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எந்தெந்த ரேங்க்கில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதன் மூலமாக ஒரு தகவல் கிடைக்கும். ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நமக்கு நேற்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட ரிசல்ட்டை வெளியாயிடுச்சு. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க. ஓவரால் ரேங்க் எவ்வளோ வந்திருக்கு, உங்களுடைய கம்யூனல் ரேங்க் எவ்வளோ வந்திருக்கு, தமிழில் எவ்வளவு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே நீங்கள் உங்களோட மார்க் எவ்வளோ, உங்களோட ரேங்க் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டடாக எவ்வளோ எக்ஸ்பெக்டடாக கட் ஆஃப் மார்க் வரும், அதுவும் நம்ம கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும், எந்தெந்த ரேங்க் உடையவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓவரால் ரேங்க் அப்படின்றத விட நமக்கு இந்த கம்யூனல் ரேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய கம்யூனல் ரேங்கை பொறுத்து தான் நமக்கு வேலை கிடைக்கும். ஸோ கம்யூனல் ரேங்கை பொறுத்த அளவில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இருக்காங்க, பிஎஸ்டிஎம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரல் கேட்டகிரியை பொறுத்தளவில் 31% இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன்ஸ் கேட்டகிரி 31% ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் 100%, 31% நமக்கு ஜென்ரலில் ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க, மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க கூட அப்ளை பண்ணுவாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கு 26.5% இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பிசி முஸ்லீமை சேர்ந்தவங்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதற்கப்புறமா எம்பிசி டிசி, அதாவது மோஸ்ட் பேக்வேர்டு கேஸ்ட், இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20% ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதற்கப்புறமா எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80% இடஒதுக்கீடு கிடைக்கு. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஏ அருந்ததியினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3% இடஒதுக்கீடு நமக்கு கொடுக்குறாங்க. அதற்கப்புறமா ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, இவங்களுக்கு பழங்குடியினர் அந்த மாதிரியான அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு இவ்வளோ சதவீத இடஒதுக்கீடு தான். ஸோ இதுக்குள்ளே நம்ம வருவோமா, நம்மளுடைய கம்யூனல் ரேங்க்குக்கு நமக்கு இத்தனை சதவீதம் இருக்குது. ஸோ இதில் நமக்கு எவ்வளோ சான்சஸ் கிடைக்கும், கண்டிப்பாக எவ்வளோ மார்க் நம்ம இருந்தது அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கும். எந்த ரேங்க்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் நமக்கு டோட்டல் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 4662 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதுதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது, கவுன்சிலிங் இருக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மூலமாகவும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4662 தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த 4662 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு,
ஸ்டெனோ, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்ச்மேன் இவ்வளோ வேக்கன்சிஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடங்கும். இப்போது நம்ம வந்து அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ இவங்க 3 பேர்த்துக்குமே எவ்வளோ வந்து கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேஏ அண்டு விஏஓ டோட்டலாக நமக்கு 2935 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜேஏ அண்டு விஏஓ இதில் வந்து பிசி கம்யூனிட்டி, பிசி, பிசிஎம் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 600லேருந்து 700 ரேங்க்குள்ளே வரீங்க. உங்களுடைய கம்யூனல் ரேங்க் வந்து நான் சொல்கிறது. ஸோ 600லேருந்து 700 ரேங்க்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் இருக்குது இந்த 2935 வேக்கன்சியில். இதே பிசி விமென் இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, ஏன்னா இந்த 600லேருந்து 700 அப்படின்றது மென்னும் அப்ளை பண்ணுவாங்க, வந்து விமனும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து விமன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 300 எடுத்திருக்கேன், 300 ரேங்க்குள்ளே வரேன் அப்படின்னா கண்டிப்பாக 100% வந்து ஜாப் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ இந்த 600லேருந்து 700க்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு வேக்கன்சிஸ் இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னுமே இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிசியை பொறுத்தளவில் வந்து ஜென்ரல் கேட்டகரி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலில் பொறுத்தளவில் மென் அண்ட் உமன் 2 பேருமே வந்து போட்டி போடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 480லேருந்து 550 மார்க், 550 ரேங்க்குள்ளே உங்கள் கம்யூனல் ரேங்க் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ 550 அப்படின்றது 600 கூட மாறலாம். சப்போஸ் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு ஆஃப்டர் சிவிக்கு அப்புறம் இல்லை சிவிக்கிட்ட வந்து வரும்போது வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் அதற்கான சான்ஸ் இருக்குது. அப்புறம் எம்பிசி பிஎஸ்டிஎம்மை பொறுத்தளவில் 122லேருந்து 130 மார்க் 130 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. அப்புறம் எம்பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க 30லேருந்து 35 ரேங்க்குள்ளே நீங்கள் வரீங்க, உங்களோட கம்யூனல் ரேங்க் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது. எம்பிசி விமனை பொறுத்தளவில் 177லேருந்து 220 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிடும். இது வந்து விமனுக்கு, எம்பிசி விமனுக்கு. எம்பிசி விமன் வித் பிஎஸ்டிஎம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா 53லேருந்து 60 ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு கம்யூனல் ரேங்க் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா எம்பிசி விடோ கேட்டகரி அவங்களுக்கு 25லேருந்து 28 ரேங்க்குள்ளே உங்கள் கம்யூனல் ரேங்க் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு வந்து கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிசி ஃபிசிக்கலி சேலஞ்சடு இவங்க வந்து 10லேருந்து 13 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை இந்த வருடம் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து சும்மா நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நம்ம எக்ஸ்பெக்டடாக தான் வந்து சொல்கிறோம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து இதிலேருந்து ஒரு 30 ரேங்க் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆகிறதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இதுலேருந்து குறையிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற கம்யூனிட்டியும் மற்ற கேட்டகரிக்கும் அப்புறம் மற்ற போஸ்டிங்ஸ் அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ இவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ வந்து கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.